5 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் பீகாருக்கு பயணப்படுகிறார்கள். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி திரு ஹேமந்த் சோரன் அவர்களிலிருந்து பலரும் இன்றைக்கு பயணப்படுவதற்கான நாளை உறுதி செய்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவ் நடத்தக்கூடிய ஓட்டர் அதிகார் யாத்ரா, ஓட்டு திருட்டுக்கு எதிராக பீகார் முழுக்க நடத்தக்கூடிய வீடு வீடாக போய் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த பயணத்தில் இன்றைக்கு அது தேசிய அளவிலான எதிர்க்கட்சிகளின் சங்கமமாக மாறி இருக்கிறது. அகிலேஷ் யாதவ் ஆப்வியஸாக உள்ள வராருனாலே நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கலாம். இந்த பக்கம் சரத் பவார், உத்தவ் தாக்கரே போன்றவர்களுக்கான அழைப்பு அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. ஸோ மகாராஷ்டிராவில் தொடங்கி உங்களுக்கு நார்த் முழுக்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களின் ஒட்டுமொத்த சங்கமமாக மாறப்போகிறது. பீகாருக்கு களமிறங்கும் 5 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி தலைவர்கள் ஓட்டு திருட்டுக்கு எதிராக அரசியல் ரீதியிலான இந்த முயற்சிகள் எப்படி போக போகிறது, இதற்கிடையில் ஓட்டை திருடி ஆட்சிக்கு வந்தவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு மக்களிடம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. நேற்றிலிருந்து வரக்கூடிய செய்தி அப்படிங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பீகார் பயணப்படுகிறார். தேதி முடிவாயிடுச்சு. குறிப்பாக ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவ் ஆகிய 2 பேரினுடைய அந்த யாத்திரையில் அவரும் கலந்துக்கிட்டு ஓட்டு திருட்டுக்கு எதிராக பேசப் போகிறார் அப்படிங்கிற செய்தி இங்கே தமிழ்நாடு லெவலில் தமிழ்நாடு சிஎம் போகிறதுனால அது செய்தியாச்சு. யார் யாரெல்லாம் வருகிறார்கள் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள் எலாபரேட்டாகவே ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதை நம்ம பார்க்குறோம். ஓட்டர் அதிகார யாத்திரா ஒரு ஹிஸ்டாரிக் அஜிடேஷன், வரலாற்று ரீதியிலான ஒரு எதிர்ப்பு நிகழ்வாக மாறிய சூழலில் அதற்கு எதிராக வெறும் பீகாரில் மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே நாங்கள் இதை கொண்டு போக போகிறோம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இப்போது முதற்கட்டமாக பீகாருக்கு வருகிறார்கள் அப்படிங்கிறத அவர் அறிவிக்கிறார். ஆகஸ்ட் 26, 27 தேதிகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரியங்கா காந்தி அவர்கள் வயநாடு எம்பி அவங்க கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. 27 ஆகஸ்ட் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 29 ஆகஸ்ட் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா, அதே போல் 30 ஆகஸ்ட் 30 தேதி இன்றைக்கு எம்பியாக இருக்கக்கூடிய மேனாள் எதிர்க்கட்சி தலைவர் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த அகிலேஷ் யாதவ் அவர்கள் கலந்து கொள்கிறார். பீகார் ரேலியில் அந்த பரப்புரையில் அகிலேஷ் யாதவ் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிறத கே.சி. வேணுகோபால் அறிவிக்கிறார். கூடுதலாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, அதே போல் ஹிமாச்சல் சுக்வீந்தர் சிங் சுகு ஆகிய மற்றவர்களும் கூட வருவதற்கான நாட்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இப்போ ஏற்கனவே அதில் 3 காங்கிரஸ் முதலமைச்சர்கள் ப்ளஸ் ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரன் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். பினராயி விஜயன் இப்போதைக்கு நகர மாட்டார். ஏன்னா அது காங்கிரஸ் நடத்துகிறது. இன்னும் 8 மாதத்தில் காங்கிரஸை எதிர்த்து தான் அவங்க எலெக்ஷனை கேரளாவில் நிகழ்த்தப் போகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் மற்றவர்கள் இந்த ஓட்டு திருட்டு தொடர்பான விஷயங்களில் அவங்க அதில் உறுதியாக தான் இந்தியா பிளாக்கினுடைய அல்லது எதிர்க்கட்சிகளினுடைய அந்த கூட்டு கோரிக்கை அப்படிங்கிற இடத்துல உறுதியாக நிற்கிறார்கள். ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதும் இது இந்தியா முழுக்க ஒரு பேசுபொருளாக. ஏன்னா இப்போ இவர்கள் அங்கே போகிறதுங்கிறது வெறும் அந்த ஒரு நாள் அங்கே கூட்டம் அதை நடத்திவிட்டு வருவது அப்படிங்கிறதோடு நிற்காது. இந்த ப்ராமினன்ட் லீடர்ஸ் இதை கையில் எடுத்துக்கொண்டு அவங்கவங்க மாநிலத்தில் அடுத்த கட்டமாக இந்த பரப்புரையை தொடங்க போகிறார்கள்ங்கிறது தான் அதனுடைய டேக்அவேவாக இருக்கிறது. இதற்கிடையில் இப்போ எலெக்ஷன் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அக்டோபரில் தேர்தல் அப்படிங்கிறதுனால நம்முடைய பிரதமர் அவர்கள் நேற்றைக்கு கூட அங்கே போய் பீகாரில் பிரச்சாரம் எல்லாம் நிகழ்ச்சி கொண்டிருக்கிறார். அடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வருது. பிரதமர் அங்கே போய் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்லாம் திரும்ப பேசுகிறாரு. இந்த மண்ணில் இருந்ததான், ஏன்னா அவர் வெளிநாட்டு டூரில் இருந்தார். இங்கே பகல்காமில் தாக்குதல் நடந்தோடனே அவசரமாக அங்கேருந்து பாதியிலே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்தார். சவுதி அரேபியான்னு நினைக்கிறேன். வந்தோடனே எல்லாம் நினச்சாங்க நேராக அவர் காஷ்மீர் போக போகிறாரு, முப்படைகளை கூப்பிட்டு முக்கிய மீட்டிங்கை போட்டுட்டு பகல்காம் தாக்குதலுக்கு காரணமானவர்களை இன்றைக்கு இந்தியா புடிச்சு சர்வதேச அரங்கில் நடத்த போகுது அப்படின்னு பார்த்தா நேராக கிளம்பி பீகார் போயிட்டார். அங்கே போய் தேர்தல் பரப்புரை ஆப்ரேஷன் சிந்தூர், என் உடம்புல நரம்புலலாம் ரத்தம் ஓடலை குங்குமம் ஓடுது அப்படின்லாம் பேசினார். அதை ஆங்கிலத்தில் வேறு அவர் பேசினார். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் பிரதமருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தியில் மட்டும்தான் பேசுவாருங்கிற மாதிரி தான் பேசுவார். அன்றைக்கி அவர் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணதாகட்டும், இதற்கு நாங்கள் மிக நிச்சயமாக பதில் சொல்லியே தீரணும் என்று அந்த உணர்வு பொங்க பேசியதுங்கிறத அன்றைக்கி மட்டும் அவர் ஆங்கிலத்தில் பேசி ஒரு விதமாக அரசியலாக நிகழ்த்தினார். இப்போ நாங்கள் அதற்கு இந்த மண்ணில் எடுத்த சபதத்தை நாங்கள் முடித்து விட்டோம்னு போய் பீகாரில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கிடையில் தான் ராகுல் காந்தியினுடைய யாத்திரை அப்படிங்கிறது கடந்த
வாரம் தொடங்கியது, கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியிருக்கு. அடுத்து செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் அதை அங்கே பல மாவட்டம் தழுவிய ஒரு பரப்புரையாக ராகுல் காந்தியும் இவர் தேஜஸ்வி யாதவும் ஆர்ஜேடியும் காங்கிரஸுமாக அதை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி அவங்க குறிப்பிடக்கூடியது, இது ஏற்கனவே 2022 யோகி ஆதித்யநாத் 2வது முறை ஜெயித்த போதே ஏறத்தாழ 18,000 அஃபிடவிட்டை நாங்கள் மட்டுமே போய் தேர்தல் ஆணையத்தில் போட்டோம். இன்றைக்கி ராகுல் காந்தி ஆதாரத்தோட பெங்களூர் சென்ட்ரலோட மகாதேவ்புரா ஒரு தொகுதியை கொண்டு வராரு, 1,00,000 வாக்குகள் அப்படின்னு. இந்த மாதிரி பல டிஸ்கிரிபன்சிஸை நாங்கள் கொண்டு போனோம். தேர்தல் ஆணையம் 2022 எங்களுடைய அந்த அஃபிடவிட்ஸை ஏற்றுக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் அந்த பக்கம் வைத்திருக்கிறார்கள். ஸோ இது எங்களுக்கு உடன்பாடானது தான் ராகுல் காந்தி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறது. நம்ம பார்க்குறோம், தேர்தல் ஆணையம் முற்றுகை இந்த போராட்டத்துக்கு போகும்போது பேரிகேடெல்லாம் எகிரி குதிச்சுது அப்படிங்கிறது அகிலேஷ் யாதவினுடைய ஒரு ஸ்டேச்சராக அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு. ஸோ அகிலேஷ் அதை 2027க்கான களமாக அடுத்து உத்தரப்பிரதேசம், அங்கே 3வது முறை யோகி வருவது அப்படிங்கிறத அலோவ் பண்ணுறதுக்கான வழியில் அவங்க கட்சி இருக்காது. ஏன்னா தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆட்சி இல்லை அப்படின்னா மாயாவதி அவர்களுடைய நிலைக்கு இப்போதைக்கு போகலனாலும் லாங்கர் ரனில் இன்றைக்கு பிஎஸ்பி உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலையில் இருக்கோ, ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இல்லாமல் அந்த தேய்மானத்தை நோக்கி போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அதை தாண்டி அவங்க ரிவைவ் ஆனாலும் கூட எண்ணிக்கையை குறைச்சி மைனாரிட்டி ஆக்கணும், திரும்ப ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் சமாஜ்வாதி மாதிரியான ஒரு கட்சியினுடைய நோக்கமாக இருக்கும். ஸோ அதற்கு இப்போதிலிருந்தே விழிப்போடு இருக்கணும். பீகாரில் தொடங்கி அடுத்த 5 மாநில தேர்தல்கள், கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், புதுச்சேரி, இங்கே எதிர்கட்சிகள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை ஆப்டிமைஸ் பண்ணி அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் என்கிற இடத்தில் அகிலேஷ் யாதவ் இருக்கிறாருங்கிறதுனால அவருடைய பயணம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் யூபியில் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது அடுத்தது வட இந்தியா முழுமைக்கும் பரவுவதற்கான வேலை அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம், அதை தாண்டி பிரதமருடைய தொகுதி உட்பட அங்கே தான் இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ இந்த சூழலில் நேற்றைக்கு பரப்புரையில் பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி. அது அடுத்த கட்டமான பேசுபொருளாக பாஜகவுக்கான நெருக்கடியாக மாறி இருக்கிறது. ஹிந்துவில் ரிப்போர்ட்டாக இருக்கிறத பார்க்கலாம். those who steal people's votes should quit throne, ராகுல் காந்தி says at Bihar rally, attempt to erase constitution will be defeated, says காங்கிரஸ் லீடர் அப்படிங்கிறத பார்க்குறோம். மக்களுடைய வாக்குகளை திருடி, மக்கள் வாக்கு போடாத போது அந்த வாக்குகளை திருடி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் அந்த அதிகாரத்திலிருந்து அவங்க கீழே இறங்கணும் அப்படிங்கிறத மக்களிடம் நடத்திய அந்த பரப்புரையில் அவர் பேசியிருக்கிறார். அவர் ஓட்சோர், கட்டிச்சோட், ஓட்டு திருடர்களே, அது அரியணையை விட்டு இறங்குங்கள், அதிகாரத்திலிருந்து இறங்குங்கள் அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகனை முன் வச்சு அவர் தன்னுடைய பரப்புரையை பண்ணியிருக்கிறார். இதில் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற விஷயமும் உள்ளே கொண்டு வந்து பேசியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டுகள் திருடப்பட்டதை போல இந்த முறை இப்போ நிதிஷ்குமாருக்கு, அவர் 18 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிறார், அவருக்கு திரும்ப அசம்பிளி எலெக்ஷன், நாடாளுமன்ற தேர்தலில் திருடப்பட்டதை போல இந்த முறை ஓட்டுகளை பீகாரில் திருடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு மக்களிடம் அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய அந்த பரப்புரை அப்படிங்கிறது கவனம் பெற்றிருக்கிறது. அது உள்ளுக்குள்ளேயே அதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறதும் பெருமளவுக்கு காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கேடர்ஸ் சொல்லும்போது அது பெரிய அளவுக்கு இம்பேக்ட் ஆகுது. ஏன்னா இப்போ வாக்குகளை நீக்கினது அப்படிங்கிறதுலையே பெருமளவுக்கான அதிர்ச்சி அப்படிங்கிறது களத்தில் இருக்கிறது. நீக்கப்பட்டதுங்கிறத அவங்க கண்டுபிடிக்க முடியாது, அதை கட்சிக்காரர்கள் பார்த்து சொன்னால் தான் உண்டுங்கிற ஒரு நிலை இருக்குது. ஏன்னா BLAக்கு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்க்கு தான் அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பார்த்து கொடுத்து உங்கள் ஓட்டுகள் நேற்றைக்கெல்லாம் கலை ரிப்போர்ட்டாகவே போட்டிருந்தாங்க. அது NTT அப்படின்னுட்டு கொல்கட்டா பேஸ்டு இண்டிபெண்ட் மீடியா, அவங்க போயிட்டு எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கும்போது அப்பா அம்மா 2 பேருமே இறந்து விட்டார்கள், அவங்க 2 பேருக்கு வாக்கு இருப்பதாக இந்த இன்டென்சிவேஷன் SIRல கொடுத்துருக்குறாங்க. பசங்க 2 பேரும் உயிரோடு இருக்காங்க, அவங்க 2 பேருக்குமான வாக்குகளை நீக்கி SIR நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர்களுடைய வீட்டிலிருந்தே அதை எடுத்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட்டாக கொடுத்துருந்தாங்க. NTTனுடைய அந்த ரிப்போர்ட் மாதிரி பல இண்டிபெண்ட் மீடியா ஹவுசஸ்னுடைய ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. எப்படியெல்லாம் இவர்கள் கொத்து கொத்தாக நீக்கிறார்கள், வீட்டுக்கு வந்து செக்கே பண்ணாமல் ஓட்டர் ஐடி ஓகே அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம், டாக்குமெண்ட் இருக்குது என்கிற ரீதியில் வந்திருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு அவ்வளவு ரிப்போர்ட்ஸ் வெளியில் வந்திருக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் போய் இது வரைக்கும் 2 பேர் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்பில் பேசப்படுகிறது. எதிர்கட்சிகள் நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்ஜெக்ஷன்ஸையே தேர்தல் ஆணையம் வாங்க மாட்டேங்குது, எதிர்கட்சிகளுடைய குரல்கள் நீக்கியது தவறுன்னு அப்பீலுக்கு போகிறதையே வாங்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். ஒவ்வொரு மாநிலங்களிலும் நரேந்திர மோடியும் பாஜகவும் தேர்தல் ஆணையமும்
கூட்டுக்கல்லவாணிகளாக சேர்ந்து வாக்குகளை திருடி இருக்கிறார்கள் அப்படின்னுட்டு நேற்றைக்கு ஹெம்ஜாப்பூர் அப்படிங்கிற இடத்துல நிகழ்ந்த அந்த பேரணி, அதுக்கு பிறகு அவர் பேசிய உரை அப்படிங்கிறதுல இருக்குது. 2020 பீகார் அசம்பிளி எலெக்ஷனில் என்டிஏ 125 சீட்டுகளை பொறுத்து ஜெயித்திருந்த மகாகட்பந்தன் 110 சீட்டு இந்த பக்கம் ஜெயிச்சிருந்தாங்க 243க்கு. அவர் சொல்கிறார், பெருமளவுக்கு மக்கள் அந்த நேரத்தில் கொடுத்த மேண்டேட்டே சரியா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைய டேட்டுக்கு உங்களுக்கு பீகாரினுடைய பாலிட்டிக்ஸ் கடந்த எலெக்ஷன் எடுத்தோம்னா யாருக்குமே பெரும்பான்மை இல்லை, எந்த ஒரு தனி கட்சியும் தனிப்பெரும்பான்மையோடு வரல. அதனால தான் பார்த்திங்கன்னா டாப் நம்பர் 1 பார்ட்டியாக வந்தது தேஜஸ்வி யாதவனுடைய ராஷ்ட்ரிய ஜனதா தளம். 2வது பெரிய கட்சியாக எண்ணிக்கையில் வந்தது யாருன்னு பார்த்தா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. 3வது தான் நிதிஷ்குமாருடைய ஜனதாதள் யுனைடெட். இதில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கிறதுனால ஏதோ 2 கட்சி ஒன்று சேர்ந்தால் தான் அங்கே ஆட்சி அமைக்க முடியுங்கிற சூழல் வந்தது. நிதிஷ்குமார் குறைவான எண்ணிக்கை பெற்றதுனால பிஜேபி முக்கியமான இலாக்காக்கள்லாம் கேட்டுட்டு வாங்கி 2 துணை முதலமைச்சர்கள் உட்கார்ந்தாங்க. அவர்களுடைய அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ண முடியாமல் நிதிஷ்குமாரோட சீட்டு அங்கே கூட்டணியோட வெளியில் வந்தார். தேஜஸ்வி யாதவோட சேர்ந்து அவர் துணை முதலமைச்சர் முதலமைச்சர்னு ஒரு டென்யூர் இருந்தாங்க. பிறகு இந்தியா பிளாக்கு எலெக்ஷன் நெருங்கக்கூடிய நேரத்தில் அதை விட்டு உடச்சிக்கிட்டு அவரை பிரதமர் வேட்பாளர் ஆக்கலன்னோ இல்லை மற்ற காரணங்களுக்காகவோ அவருக்கு மறுபடியும் அங்கேருந்து வெளியில் திரும்ப பிஜேபி கூட போய் தான் ஜெல்லாகி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத சூழலுங்கிறத தாண்டி நிதிஷ்குமார் கட்சியை விட 2 மடங்கு அதிகமான பூத் ஏஜென்ட்ஸ் இன்றைக்கு பிஜேபி அதிகாரப்பூர்வமாகவே நியமித்திருக்கிறது. அப்போ அந்த மாநிலம் கூட சேர்த்த கட்சி எப்படி காலி பண்ணியிருக்கிறாங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமாக இருக்குது. அது கூட சேர்த்து அடிக்கிறதுங்கிறது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இந்த வெற்றி பெற்றது அப்படிங்கிறதே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு பாஜகவின் வாக்குகள் போகாத மாதிரியான வேலைகளை பார்த்துருக்கிறார்கள்ங்கிற பொலிட்டிக்கல் சார்ஜ் தனியாக இருக்குது. இது போக எலெக்ஷன் அப்படிங்கிறது போன முறை கொடுக்கப்பட்டதே மக்களுடைய மேண்டேட் தானா அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்புறாரு. இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது. இந்த கூட்டம் மிக பெரும் அளவிற்கு இந்த ஓட்டு திருடர்களுக்கு எதிரான ஒரு சுனாமியாக ஒவ்வொரு மாநிலங்களையும் நோக்கி இது எழுந்து போகும். மக்களினுடைய குரலாக மக்களினுடைய கேள்விகளாக நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது என்று அவர் பேசியிருக்கிறார். ஓட் தெஃப்ட் அப்படிங்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அரசமைப்பு சட்டம் தாக்கப்படுகிறது அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்த்துறாரு. தேஜஸ்வி யாதவும் இதே மாதிரியிலான இன்னும் ஒரு ஃபயரான ஒரு ஸ்பீச் அப்படின்றது அவருடைய பேச்சாகவும் இருந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் மோடியும் இணைந்து திருடி இருக்கிறார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. இது போக சிபிஐஎம்எல் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பார்ட்டியினுடைய பொதுச் செயலாளர் தீபங்கர் பட்டாச்சாரியா, அதே போல் பார்த்திங்கன்னா விகாஷீல் இன்சான் பார்ட்டி விஐபியினுடைய தலைவர் முகேஷ் சஹானி போன்றவர்களும் நேற்றைக்கு அந்த கூட்டணி அப்படிங்கிற அந்த ரேலியில் இருந்து அங்கே லோக்கல் பார்ட்டிஸாக அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ பாஜகவுக்கு எதிரான மிக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதை விட முக்கியமாக அதை டோர் டு டோர் அவங்க கொண்டு போகிறதுங்கிறது எஃபெக்டிவாக இருக்குங்கிறது இப்போதைய ரிப்போர்ட்ஸாக இருக்கிறது. இதனால தான் இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே பிரதமர் அவர்கள் அங்கே போகக்கூடியது, அடுத்து அமித்ஷா அவர்கள் போகிறார் அப்படின்னும் போது அவங்க அங்கே ஒரு பெரிய அளவுக்கான ரேலியை பிளான் பண்ணுறாங்க. ஒரு வகையில் யோசித்தோம் அப்படின்னா எதிர்கட்சிகளுக்கு இப்போ அதுக்கு கவுண்டர் நரேட்டிவ் கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த பிரச்சனையை வெறும் பீகார் பிரச்சனையாக மட்டும் நிறுத்தி விடாமல், ஏன்னா எஸ்ஐஆர் அடுத்து 26க்கான 5 மாநிலங்களுக்கு போகும், பிறகு இந்தியா முழுக்க கொண்டு போகிறதுங்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருக்குது. அப்போ இது எப்போது வந்தாலும் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா எதிர்கட்சிகளுக்குமான பிரச்சனை அப்படிங்கிறத புரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஏறத்தாழ அந்த 3 வாரங்களும் எஸ்ஐஆர் குறித்து பேசுவதற்கு பாஜக அச்சப்பட்டதும் எதிர்கட்சிகள் இதை தொடர்ந்து புஷ் பண்ணது அப்படிங்கிறதும் அந்த ஈக்குவேஷன் அரசியல் ரீதியிலான அந்த அட்வான்டேஜை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் எதிர்கட்சிகள் அதை சரியாக கரெக்டான அந்த நரம்பு பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது மிகப்பெரிய அளவுக்கு அடுத்தது எப்படி பரவ போகிறது. எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் எவ்வளவு தான் டீட்டெயில்டாக ஆர்டர் வாங்கினாலும் அவங்க அதுக்குள்ளே திருகு வேலைகள் செய்ய முடியுங்கிற ஒரு இது இருக்குது. அதை அம்பலப்படுத்தணும், சட்ட ரீதியாக அவர்களை வெளியே கொண்டு வருவது, இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, டிராஃப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கு ஓட்டர் அதிகார யாத்திரா என்பது பீகார் சிக்கலாக இல்லாமல் எஸ்ஐஆர் என்பது பீகார் சிக்கலாக மாறாமல் இந்தியா முழுமைக்குமான சிக்கலாக மாறிக்கிறது. இந்த சூழலில் ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக வைத்து ஓய்வு பெற்ற ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில்
உடனடியாக எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும், சிறப்பு விசாரணை குழு அப்படின்னு ஒரு வழக்கும் பொதுநல வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எப்படி வருது, என்ன மாதிரி லிஸ்ட் ஆகுது அப்படிங்கிற அப்டேட்ஸோட பொலிட்டிக்கலி, லீகலி, அதே போல் சோஷியலி இதை எப்படி நகர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்டேட்ஸோடு பார்ப்போம். அதனுடைய அடுத்தடுத்த விஷயங்களோட சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.